ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சனி பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு பத்தி சொல்ல போறேன். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்ப சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுனாலோ இல்லை ஜாதகம் பார்க்கணுனாலோ என்னுடைய வெப்சைட் இருக்கு, jayshreebalan.com. அது மூலமாக போயிட்டு நீங்க பணம் கட்டி பதிவு பண்ணலாம். இல்லாட்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அது மூலமாகவும் நீங்க என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய இதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பெறலாம், சேவை பெறலாம். நான் இந்த வாட்டி நான் புதுசா எல்லாமே தமிழ்ல டைட்டில் எழுதியிருக்கேன். நான் தமிழ்ல பேசுறேன் இல்லையா, அதனால இந்த வாட்டி தமிழ்ல டைட்டில் எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து இருந்ததுன்னா இதை பத்தி எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயம் என்னது கேட்டீங்கன்னாக்கா, செவன்த் லார்ட்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி 7th and 10th லார்ட் உங்களுடைய ராசிக்கு வரப்போறார். ராசிக்கோ லக்னத்துக்கோ அவர் பெயர்ச்சி அடைய போறார். அது மிகப்பெரிய நல்ல விஷயம். அப்புறம் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு 9th லார்டு 10ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதி யோகம். கர்மம் 10ஆம் இடம் கர்மம், இது 9ஆம் இடம் தர்மம், 10ஆம் இடம் கர்மம். அதனால தர்ம கர்மாதி யோகம் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஆனா இதோடைய பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துடைய எந்த அளவு அதுக்கு பவர் இருக்கோ, பாயிண்ட் இருக்கோ, பிக்னஸ்டவர்களால அதுக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் உங்களை யூஸ் பண்ணுவார். தர்ம கர்மாதி யோகத்துக்கு அர்த்தம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பகவான் யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம மூலமாக ஹெல்ப் பண்ண வைப்பார். அதுதான் அதுக்கு அவர் நம்மளை சூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பவர் இருக்கா நம்ம ஜாதகத்துல, அதை வச்சுதான் பண்ண முடியும். சாதாரணமாக 9th லார்ட் 10th இருந்தா தர்ம கர்மாதி யோகம்னு சொல்லுவான். அதே மாதிரியே உங்களுடைய 9ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ 3ஆம் வீட்டுக்கு கேது வரப்போறது. இப்போ உங்களுக்கு என்னது கேட்டீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அவர் வர்றது உங்களுடைய தொழில், உங்க கர்மம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது அவர் வரும்போது நல்லதுதான் பண்ணுவார். 10ஆம் இடத்துல சனி வரும்போது உங்களுக்கு யாரும் இந்த வாட்டி சனீஸ்வர பகவான் யாருக்கும் விடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஜூபிட்டர்ல இருக்க. அதனால அவர் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். உங்களுக்கு நல்ல ஜாபுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்ல விஷயமா அது இருக்கும், வேலைகள் நிரந்தரமாகும். இன்னும் கேட்டேன்னாக்கா அவருடைய இது வரும்போது அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வருது. யார் யாரெல்லாம் இந்த இது விசா எல்லாம் கிடைக்கல, இந்த இது கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல, அந்த மாதிரி பிரச்சனைல இருந்தாலும் அவர் பார்வைப்படும் போது அதனுடைய, ஏன்னா இந்த இடத்துல யாருன்னா வெறும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை மட்டும் படல, குருவோட பார்வையும் படுறது. அதனால ரெண்டுமே படுறதுனால யார் யாருக்கெல்லாம் விசா ப்ராப்ளம், வீடு வாங்க முடியாம இருக்கு, வாழ்க்கலாமும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சோ உங்களுடைய 2ஆம் இடத்துல சரி, இது நான் 10ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிற பொசிஷனை வச்சுதான் உங்களுக்கு பலன் கொடுத்தேன். இப்போ நம்ம ரவுண்டா கரெக்டா ஆரம்பிப்போம். லக்னத்துல ராசியில குரு இருக்கும்போது 7th லார்டுங்கிறது நம்மளுடைய மிரர். நம்மளோட மூஞ்சியை நம்ம பார்க்கறோம் இல்லையா, மிரர்ல தான் நம்ம மூஞ்சி நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த 7th லார்டு நம்ம லக்னத்துல இருக்கும்போது நாம என்ன பண்ணுவோம், அடுத்த வாளுக்கு கண்ணாடி காமிப்போம். இப்போ யாராவது கெட்டவா வந்தேன்னா நம்மகிட்ட ராங் இதுல ஒப்பீனியன்ல நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எடுத்துக்கலான்ட்டு வந்தேனாக்க, நம்ம நீ எதுக்காக வந்திருக்க எனக்கு தெரிஞ்சு போச்சுடாப்பா, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி காமிக்கிறோம் இல்லையா, எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் சாந்தமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்தவர்களுடைய தவறை எடுத்து உணர்த்தக்கூடிய ஒரு இது உங்களுக்கு வந்திருக்கு. கேந்திரத்துல வந்திருக்க குரு 7th லார்டு லக்னத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் குண்டு போடுவா. ஆனா இந்த இடத்துல நிறைய நீங்க ருத்ர சமக்கம் நிறைய சொல்லணும். ராகு இந்த இடத்துல எக்ஸால்டேஷன் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு என்ன கேட்டா இந்த வாட்டி பார்த்தெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்து எல்லாமே கண்ட்ரோல்டு பை ராகு ஆல்சோ, நாட் ஓன்லி ஜூபிட்டர். இங்க ராகுவும் குரு சண்டால யோகம்ங்கிறது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இதுல இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு 5ஆம் பார்வையா உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அவர் 9ஆம் பார்வையா உங்க லக்னத்தையும் பாக்குறாரு, ராசியையும் பாக்குறாரு. லக்னமாவோ ராசியாவோ இருந்ததுன்னா அவர் அங்கேயிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால எல்லா இடத்துக்கும் எந்த அளவு குருவோடைய பவர் இருக்கோ அந்த மாதிரி ராகுவோட பவரும் இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஆக்சுவலா இது எந்த இதுலயும் கிடையாது. 2 பேரும் பரஸ்பரம் பார்த்துக்கிறா. ஓகே, குருவும் ராகுவை பார்க்கறா, ராகுவும் குருவை பார்க்கறா. ஆனா ராகுவோட பார்வை குருவுக்கு எந்த பாதிப்பும் வராது, குருவோட பார்வை ராகுவுக்கும் பாதிப்பு வரும். அதனால ராகுவும் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இது நாட் ஓன்லி 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்திருக்கிறது மட்டும் உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ராகு அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பார்வை ராகுவும் கிடக்கூடாது. ராகு எங்க நல்ல இடத்துல இருக்கோ அப்பதான் உங்களுக்கு நமக்கு நிறைய செய்யணும்னு ஒரு எண்ணங்கள் தோணும்.
இப்போ ராகுக்கு யாருக்கு சரியா இல்லையோ அவளால எந்த முடிவும் எடுக்க முடியாம குழம்பி போய் நின்னுட்டு இருப்பா. ஆனா யாருக்கு ராகு நன்னா இருக்கோ அவளுக்கு எத்தனைதான் செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அவளுக்கு இன்னும் இன்னும் நிறைய செய்யணும், நம்ம சாதிக்கணும், நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும், நமக்கு நம்மள ஊக்கத்தை குடுக்கறதே அது வந்து ராகு தான். அதுக்கு பூஸ்ட் குடுக்குற மாரி குரு வேற சேர்ந்துக்கும்போது, அப்போ உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான் ஆகும். இல்லையா? ஸோ அதனால கேந்திரத்திலேருந்து பார்க்கும்போதும் குருவோட பார்வை இருக்கு. இது இதுலேருந்து பார்க்கும்போது சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் இருக்கு. ஸோ வீட்ல வந்து உங்களுக்கு புது வீடும் வாங்கலாம். பழைய வீடும் வாங்கலாம். இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சரியாகும். அம்மா அம்மா அம்மாவோட ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா அது சரியாகும். வீட்டு வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட பார்வை என்னதான் இருந்தாலும் பாபருடைய பார்வை படுறது. வாகனங்கள் டிரைவ் பண்ணும்போது நீங்க பார்த்து டிரைவ் பண்ணணும். மற்றபடி எல்லாமே என்ன இருக்கு, மேபி நீங்க ஓல்ட் ஹவுஸ் கூட வாங்கலாம். புது வீடு இல்லாம பழைய வீடையும் வாங்கலாம். 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய காதல், அப்புறம் உங்களுடைய குழந்தை, இந்த மாதிரியான நிறைய ரொமான்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் குருவோட பார்வையும் படுறது, ராகுவோட பார்வையும் படுறது. அதனால இந்த வாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எந்த அளவு புத்திசாலித்தனமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அத்தனைக்கு அத்தனை அது நல்லது. காதல் தோல்வி அடையாது. காதலர்களுக்கு எல்லாம் காதல் சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு பயணம், படிப்புல வந்து நிறைய படிச்சு சாதிச்சு காமிக்கணுங்கிறப்ப கண்டிப்பா நல்லா சாதிச்சு காமிப்பா. எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இந்த இந்த பீரியட் இஸ் அ கோல்டன் பீரியட். நான் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு ஏதாவது ஒன்று விட்டு போயிட்டேனாக்கா இதுவா இருக்கும். அதனால எல்லா இதுலயும் டைமென்ஷன்லயும் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் காமிக்கிறது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நல்ல வேளை சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல படவே இல்லை. அதனால அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லையா? பாபர்களுடைய பார்வை 5ஆம் இடத்துல படலை இல்லையா? சோ அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ருணரோக சத்ருஸ்தானம். அந்த சத்ருஸ்தானத்திலயும் உங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனா பிளானட் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு அதை வச்சுதான் பார்க்கணும். சோ ருணரோக சத்ருஸ்தானமும் பாதிக்கப்படலை. அப்புறம் உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்கற கேட்க வேண்டாம். முன்னாடி சொல்லியாச்சு. ரொமான்ஸ் அது மாதிரி எல்லாம் விஷயம். பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல இது வரும். நிறைய தொழில வந்து லாபம் வரும். எனக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குருவே அவர் பார்க்கறதுனால நல்ல பிசினஸ் வரும். பிசினஸால நல்ல இது இருக்கும், பைசா கிடைக்கும். ஸோ அதனால இது எல்லாமே மேரேஜ் நடக்கும். கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ 100 யார் யாரெல்லாம் பேச்சுலர் இருக்காங்களோ எல்லாரும் கல்யாணம் ஆயிடுவோம். கல்யாணம் ஆகி எல்லாரும் நல்லா இருப்பா, அருமையா அமோகமா இருப்பா எல்லாரும். அப்புறம் இதுல இதுல வந்து 8ஆம் இடத்துல வந்து அழகா சுபகத்ரி யோகத்தை வருது. அதனால உங்களுக்கு 8ஆம் இடமும் பாதிக்கப்படலை. 9ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருக்கு. யார் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் பண்றாலோ, ட்ரை பண்றாலோ அவளுக்கெல்லாம் நிறைய நல்லது நடக்கும். 3ஆம் இடத்துல கேது பத்தி சொல்லவே இல்லை. 3ஆம் இடத்துல கேது இருந்தா இப்போ டைம் பார்த்து வேலை பண்ணுவீங்க நீங்க. அதனால கொஞ்சம் சின்ன சகோதரர்களோட உங்களுக்கு எங்க சிப்ளிங்கோட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல வந்து பிணக்கு வரும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா டைம் பார்த்து வேலை பண்ணுவீங்க. இல்லாட்டினா ஏதாவது டேட்டு போட்டுப்பீங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஆக்சுவலா அப்பாவுக்கு நல்லது கிடையாது. பட் ராகு வந்து சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. குருவோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அப்பாவுக்கு உடம்புக்கு வந்தா கூட அப்பா நல்லபடியா இருப்பா. நிறைய வெளிநாடு போகிறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்புறம் சேத்ராடானம் போறது, வயசானவளா இருந்தா சேத்ராடானம் போறது, இந்த மாதிரி எல்லாருக்குமே சுப காரியங்கள் மிகவும் நன்னா நடக்கும். 10ஆம் இடத்துல இதை பத்தி சொல்லிட்டேன். 11ஆம் இடத்துல எந்த இதுவும் இல்லை. 11, 12 எதுவுமே பாதிக்கப்படலை. ஸோ நம்ம வந்து அடுத்தது கடகத்துல பார்க்கலாம்.